இப்போ கட்சியை பற்றி யாராவது பேசணும்னா கூட நம்ம நடிகை தான் 2 கட்சிக்காகவும் பேசுகிறாங்க. உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் செய்வதற்காக நடிகர் சங்கம் இருக்கிறது. அதுக்காக எனக்கு அந்த தெருக்கு போகிறதுக்கு வழி தெரியல அப்படின்லாம் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது. இப்போ கட்சியை பற்றி யாராவது பேசணும்னா கூட நம்ம நடிகை தான் 2 கட்சிக்காகவும் பேசுகிறாங்க. இந்த பக்கம் இப்படி பேசுகிறாங்க, அந்த பக்கம் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? காத்தால 1500 ரூபா, சாயங்காலம் 1000 ரூபா கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க. பணம் வராமல் பேசினாதான் மனசு கஷ்டப்படும். அவங்க எந்த கட்சியும் சேர்ந்தவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அது ஒரு நடிப்பு, ஒரு தொழில். அந்த நடிப்பை பயன்படுத்தி கொள்கிறார்கள், அவ்வளோதான். அதனால் நாம் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே போகணும். ஆனால் எனக்கு 85 வயசாச்சு, 90 வயசாச்சு, என்னை யாருமே கூப்பிடல நடிக்க அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. அரசாங்கத்தில் வேலை செஞ்சால் கூட 60 வயசில் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. தனியார் கம்பெனியில் வேலைக்கு செஞ்சால் 58 வயசுலேயே வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஆனால் இந்த சினிமா துறை தான் 55 வயசுலேயே முதல்ல வேலைக்கு போகிறவங்கலாம் இருக்காங்க. கல்லாப்பட்டி சிங்காரம் 55 வயசில் தான் முதல் சினிமாவே நடிக்க ஆரம்பித்தார். அதற்கு சொல்கிறேன், எந்த வயசில் வேணால் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் லைஃப் முழுக்க நம்ம நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்க வேண்டியது அவசியம் இல்லை. இது ஒரு தொழில். இந்த தொழிலை செய்கிற வரைக்கும் நியாயமாகவும் நேர்மையாகவும் செய்யணும். உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் செய்வதற்காக நடிகர் சங்கம் இருக்கிறது. அதுக்காக எனக்கு அந்த தெருக்கு போகிறதுக்கு வழி தெரியல அப்படின்லாம் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது. ரொம்ப எதை முடியுமோ நடிகர் சங்கம் எதை செய்யுமோ. ஏன்னா இன்றைக்கி கார்த்திக் ஒரு நாளைக்கு ஷூட்டிங் போகலைன்னா எத்தனை லட்சக்கணக்கான ரூபாய் அவர் இழக்கிறார் என்பதை பார்க்கணும். அதை விட்டுட்டு எல்லா நேரமும் கார்த்திக்கும் நாசரும் அங்கே ஆஃபீஸில் உட்காந்துருக்கணும். அதுக்கு தான் பாலமுருகனை போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ பாலமுருகனை கேளுங்க. பாலமுருகனை கேட்கலையா? என் ஃபோன் நம்பர் தெரியுமா? எனக்கு கேளுங்க. இமெயில் அட்ரஸ் இருக்குது. எல்லோரும் நேராக ஆஃபீஸ் வரணும் இல்லை, இமெயிலில் அனுப்புங்க. எந்த லெட்டராக இருந்தாலும் உங்களுக்கு பதில் சொல்கிறோம். அது ஒன்று தான். ஆகவே கவலையே படாதீங்க. இன்னும் 3 வருஷத்தில் ஏர் கண்டிஷன் ஹால்லையே உட்காந்து இதே ஐஸ்வரி வேலனுடைய நிகழ்ச்சி இங்கே ஏர் கண்டிஷன் ஹால்லையே நடைபெறும். அன்னைக்கு நம்மளுடைய ஐஸ்வரி கணேஷுக்கு இன்னும் வசதி பென்ஷனை 2000 ரூபா கூட மாற்றி கொடுக்குறதாலும் கொடுப்பார். ஆனால் சும்மா சிரிக்கக்கூடாது. அவருக்கு 2000 ரூபா பென்ஷன் கொடுக்குற அளவுக்கு அவர் நிதி நிலைமை உயரணும், டெய்லி வேண்டிக்கணும் நீங்கள். அது ஒன்று முக்கியமாக இருக்குல்ல. சும்மா ஒருத்தர் உதவி செய்யணும்னா அவருடைய ஸ்டேட்டஸ் ஒசர தான் உதவி செய்வாங்க. அதற்கு சொல்கிறேன். ஆனால் உதவி செய்வதற்கு பணம் மட்டும் முக்கியம் இல்லை, மனசு. அந்த நல்ல மனசை கடவுள் ஐஸ்வரி கணேஷுக்கு உடம்பு முழுக்க கொடுத்துருக்காரு ஆண்டவன். எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு ஐஸ்வரி கணேஷும் அவர் குடும்பத்தாரும் வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பாக நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த 117 குழந்தைகளை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். நீங்கள் அவர்களுக்கு பண உதவி செய்கிறீர்கள் என்பதல்ல, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை சேர்க்கிறீர்கள், ஒரு நிம்மதியை சேர்க்கிறீர்கள். 1 மாதத்திற்கு முன்னால் கமலையா அவர்கள் இந்த மண்ணிற்கு ஒரு அழகு சேர்த்தார். இன்று இங்கு ஒரு அழகு சேர்ந்திருக்கிறது. இந்த வெறும் காட்டிலேயே நாங்கள் மிகப்பெரிய மாயாதானங்கள் நடத்தி காட்டுவோம்.